கொங்கு மக்கள் உள்ளம் கோயிலிலே கலந்த உள்ளம். காவுண்டார் போர்க்களத்தில், களம் கண்டார் சரித்திரத்தில், பாவுண்டார் இலக்கியத்தில், பழி உண்டதில்லை அவர். மாவுண்டு, வரை உண்டு, மான் உண்டு, தேன் உண்டு, கோவுண்டு, கொடை உண்டு, குடிகாத்த கொடை உண்டு, பாழுண்ட போதே பகிர்ந்தளித்த தமிழ் உண்டு, சமதரும நோக்குண்டு என்று கண்ணதாசனால் பாராட்டப்பட்ட இனம் நம்முடைய கொங்கு இனம். இப்படி எல்லா ஊர்லையும் சொன்னா நல்லா கை தட்டுவாங்க. மற்ற ஜாதியில நம்மோட இனத்தினுடைய பெருமையை போய் சொன்னா பாகுபாடு இல்லாம மற்ற இடங்கள்ல கை தட்டுவாங்க. இது நம்ம இன விழா. நம்ம உயர்த்தி ஒரு செட்டிநாட்டு கவிஞன் உயர்வா ஒரு இலக்கியத்திலேயே நம்மளை இடம்பெற செஞ்சிருக்கிறான். அப்போ அந்த கைதட்டு நம்மளுக்கு இல்லைனாலோ அந்த கண்ணதாசனுக்கு போகணுமா வேண்டாமா? பேச்சாளருக்கு இதெல்லாம் கை வந்த கலை. கைதட்டு கேட்டு கேட்டு வாங்குறது எங்களுக்கெல்லாம் கை வந்ததால நீங்க தட்டலினாலும் நாங்க விட மாட்டோம். இன்னொன்னு சொல்றோம் பாருங்க, இத கேட்டா நான் பேசி முடிக்கிற வரைக்கும் கை தட்டுவீங்க. ஜெர்மனியில ஒரு மருத்துவர் கண்டுபிடிச்சிருக்காரு, பொய்யில்ல உண்மை. என்னன்னா நம்ம உள்ளங்கைய நல்லா அழுத்தி தட்டினோம்னா ஹார்ட் அட்டாக் வராதான். பெண்களுக்கெல்லாம் 1 இன்ச்சு முடி வளருமா. ஒரு சகோதரி இருக்கு பாக்குறாங்க, இப்பவே வளராது சகோதரி, 1 வாரம் 10 நாள் ஆகும். இன்னைக்கு கை தட்டுனீங்கன்னா இன்னொரு 10 நாள் கழிச்சு 1 இன்ச்சு வளரும். நான் சொன்னது சரியா போச்சுங்களா? சரி, அப்ப யாருக்கெல்லாம் நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் முடி நல்லா வளரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நல்லா கை தட்டுங்க. ஏன்னா அழைப்புதல் கொண்டுட்டு வரும் பொழுது என்னுடைய மக்கமாரு எனக்கு நீ மாமன் ஆகிறாரா என்ன ஆகிறாருன்னு தெரியல, தலைவர் முருகேசன் வீட்டுக்கு வந்தாங்க. இது 3ஆம் ஆண்டு விழாங்க. கடந்த 2 வருடமா நாங்க வாங்க கூட்டத்துக்கு வர்றவங்களையே பேச்சாளர்களா வச்சு நாங்க நிகழ்ச்சியை நடத்தினோம். ஆனா அவங்க பேசுறது யாருமே சட்டம் செய்யல. ஏன்னா அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அதனால இந்த ஆண்டு கொஞ்சம் வித்தியாசமா வேற யாரும் பேசக்கூடாது, சிறப்பு அழைப்பாளர் மட்டும்தான் பேசணும் நாங்க முடிவு செஞ்சு உங்களை அழைச்சிருக்கோம்னு சொன்னாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி கூட்டங்களுக்கு நான் கொஞ்சம் பயந்துக்குவேன். நீங்க ஒரு பேச்சாளரை பழி வாங்கணும்னு நினைச்சா 2 இடத்துல பேச போடுங்க. ஒண்ணு கல்லூரியில கொண்டு போய் பேச போடுங்க, ஒருத்தனும் கேட்க மாட்டான். கல்யாண வீட்டுல கொண்டு போய் பேச போடுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு என்ன பேச கூப்பிட்டாங்க, கொஞ்சம் தயக்கம். சரி இருந்தாலும் இல்ல பட்டிமன்றமா பேசுறேன்னு, இல்ல வேண்டாம் வேண்டாம் தனி பேச்சு தான் வாங்கினாங்க. சரி தனி பேச்சு தானே பேச போயிட்டேன். போய் நான் பாட்டுக்கு பேசுறேன், அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க. நான் அமைப்பாளரை கூப்பிட்டு கேட்டேன், சார் ரொம்ப அவமானமா இருக்குதுங்க சார், அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னாரு, மேடம் அதனாலதான் அப்பவே நாங்க சொன்னா தனி பேச்சுன்னு, அதனாலதான் சொன்னேன் நீங்க பாட்டுக்கு பேசுங்க மேடம். அழுகையே வந்துடுச்சு. சரி இதோட பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் தான் சொன்னேன். ஒரு பெரியவர் ஓடி வர்றாரு, என்ன அவசரம் என்ன அவசரம், இன்னொரு 10 நிமிஷம் பேசு. எனக்கு ஒரு சந்தோஷம். சரி சரி நம்ம பேசுறதையும் அவங்களும் பேசிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நம்பி, சார் நான் கொஞ்ச நேரத்துல எல்லாம் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் சார், ஆனாலும் நீங்க பேசிக்கிட்டே
அப்புறம் தான் பந்தி ஓடுவாங்க. அதனால அந்த 10 நிமிஷத்துக்கு பேசுட்டாரு. நான் சொல்லும் போதே கொஞ்சம் பயந்தேன். எல்லாம் பேச்ச கேட்கலைன்னா என்ன செய்யறதுன்னு பயந்தேன். ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னை ஒரு வியக்க வச்சுட்டீங்க. அந்த கடைசி சேர்ல இருக்கிறவங்களுக்கு கூட கேட்கறீங்க. கேக்குதா பின்னால? ஒரு மேடையில் இப்படிதான் கேட்டேன், பின்னால கேக்குதான்னு. கேட்கல, பரவாயில்ல பேசு. அப்படி இல்லாம கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களும் கூட கேட்டுட்டு இருக்கிற அளவுக்கு அவங்க சொன்ன கூற்ற நீங்க பொய்யாக்கிருக்கீங்க. அதனால நீங்களே உங்களுக்கு பணத்தை கைகட்டு கொடுத்துருங்க. எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நான் எத்தனையோ குடும்ப விழாவுக்கு பேச போயிருக்கேன். நிறைய இடங்கள்ல நம்முடைய குடும்ப விழாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனா அந்தந்த ஊர்கள்ல என்ன செய்வாங்க, அவங்க அந்த அமைப்பு ஏற்படுத்தி அதுக்கு ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், அப்ப அந்த ஊரை சார்ந்தவங்க மட்டும் அந்த குடும்ப அமைப்புல வருவாங்க. நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அழைப்புதல் கொண்டு வரும்போது சொன்னாங்க, நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நாங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் பார்த்ததே கிடையாதுங்க, முகநூல்லதான் நாங்கெல்லாம் உறவுகளாயிருக்கிறோம்னு சொன்னாங்க. எனக்கு நம்ப முடியல. பொதுவாகவே முகநூல் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, முகநூல் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கேன். இன்னைக்கு முகநூல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரும்பாலும் ஆண்கள் பெண்கள் பெயர்ல உலா வராங்க, பெண்கள் ஆண்கள் பெயர்ல உலா வராங்க. ஏன்னா ஒரு பாதுகாப்பு. இன்னொன்னு, பெண்களுக்கெல்லாம் ஒரு சேஃப்டி என்ன அப்படின்னா, ஆண்களுடைய பெயரை வச்சுட்டா பெண்களுக்கு அது பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. பெண்களோட படத்தை போட்டுட்டா ஆண்களுக்கு நிறைய ஃபாலோவர் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நான் ஒரு சம்பவம் இந்த முகநூல்னால நான் நிறைய மேடைகள்ல சொல்றது உண்டு. மும்பையில ஒரு பொண்ணு ஒரு அழகான வாலிபனுடைய படம் முகநூல்ல பார்த்து அதுக்கு ஃப்ரெண்டு கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து இப்ப 2 பேரும் ஃப்ரெண்டு. தினம் அவன் அக்கறையா கேட்பா, சாப்பிட்டியா? வீட்டுல அவன் அம்மா அப்பா சாப்பிட்டாங்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. அந்த புள்ள மேல அவனுக்கு அத்தனை அக்கறை. சாப்பிட்டியா? படிச்சியா? பள்ளிக்கூடம் போனையா? தினம் 1008 விசாரணை. அந்த பிள்ளைக்கு அப்படியே கேட்க 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 ஒரு நெருக்கம் வர ஆரம்பிச்சிடுது. அப்பா டாக்டர், அம்மா பேராசிரியர் கல்லூரியில. இப்படி பேசி பேசி 2 பேரும் நட்பாயிட்டாங்க. ஒரு நாள் அவன் சொல்றான், வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு, நகை நட்டையெல்லாம் எடுத்துட்டு நீ சென்னை வந்துரு, உன்னை அப்படியே என் கண்போட வச்சு காப்பாத்துறேன்ட்டான். இதுவும் நம்பிடுது. அப்பா ஆஸ்பத்திரிக்கு போனவருக்கு அம்மா பல்கலைக்கழக கொரோனா நடக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. எல்லா நகைகளும் எடுத்துட்டு, பணம் 5 லட்சத்தை கையில் எடுத்துட்டு ஃப்ளைட் ஏறி சென்னையில் வந்து இறங்கிடுச்சு. இறங்கிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுது, நான் வந்துட்டேன்னு. உடனே அவன் இந்த சினிமா ஹீரோக்கள் எல்லாம் என்டர் ஆவாங்க பாரு, அப்படி ஒரு மியூசிக் போடுற மாதிரி, கொஞ்சம் இப்படி திரும்பி பாரு, நான் நின்றுட்டு இருக்கிறேன்னா. இது அப்படியே திரும்பி பார்த்துச்சு. அந்த பிள்ளையோட தாத்தா வயசுல ஒருத்தன், தாத்தா வயசுல இருக்கிற ஒருத்தன் ஒரு அழகான வாலிபனோட படத்தை போட்டு முகநூல்ல இவங்க 2 பேரும் நட்பாகி, அந்த புள்ள அந்த ஆளை பார்த்த உடனே பயந்து போய் அங்க இருக்கிற காவல்துறை நண்பர்கிட்ட சொல்லி, இங்க பாருங்க, நான் பேஸ்புக்ல பார்த்த முகம் இது இல்லைங்க, வேற ஆளுங்கன்னு சொல்லி, அப்புறம் காவல்துறை நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பெற்றோருக்கு போன் பண்ணி அவங்கள வர வச்சு அந்த பொண்ணை ஒப்படைச்சாங்க. இது முகநூல்ல நடந்துச்சு. நான் பொதுவா அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். முகநூல் அப்படின்னா நமக்கு ஒரு அறிமுகம் இதோட நிற்கும் நினைச்சேன். ஆனா 3 வருஷமா முகநூல்ல எல்லாம் சொந்த பந்தமா பழகி, அதோட இல்லாம ஆண்டுக்கு ஒரு முறை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த நிகழ்விலே நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே நான் இதுவரைக்கும் வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த முகநூலில் கூட உறவுகளை உருவாக்க முடியும் என்று நீங்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆச்சரியப்படுறேன். ஆனா அதே சமயம் கொஞ்சம் அச்சமும் படுறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு முகக்கவசம் போடாமையே உட்கார்ந்து இருக்கிறீங்க.
சமூக இடைவெளியும் இல்லாம இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் உடம்புல பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறோம்னா அது தெரியுமா? நான் இலக்கியத்திலிருந்து ஒண்ணு சொல்றேன், நான் சொல்லிடுறேன். நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிறோங்கிறத, நம்முடைய நிலைமையை நீங்க இந்த இலக்கியத்துல ஒரு காட்சி வரும். சங்க இலக்கியத்துல நாங்கெல்லாம் படிச்சது. ஒருத்தன் காட்டு வழியில போறான். அப்படி போகும்போது அவனை புலி துரத்துது. அதுகிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கணும்னு சொல்லி ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். கடைசியில உச்சபட்சமா மலை உச்சிக்கே ஓடிட்டான். போனவன் கால் இடறி கீழே விழுந்தான். அப்படி விழும்போது ஐயோ தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இது கிடைக்காதான்னு பார்த்தா மரத்தோட விழுது கிடைச்சது. அந்த விழுத கட்டிய பிடிச்சிட்டான். அந்த விழுத பிடிச்சிட்டு கீழே பார்க்கறா, பெரிய பள்ளம். அதுல மட்டும் அவன் கீழே விழுந்தான்னா எலும்பு கூட நம்மளால பொறுக்கி எடுக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பள்ளம். சரி மேல ஏறலான்னு பார்த்தா அந்த புலி அங்க நின்றுட்டு இருக்குது. வருவி இல்ல, அவனை எப்படி இந்த வழியில வந்துதான் வா நின்றுட்டு இருக்குது. இந்த நேரத்துல அவன் பிடிச்சு தொங்குற அந்த விழுத ஒரு கருப்பு எலியும் வெள்ளை எலியும் கறக்கு கறக்குன்னு கடிக்குது. அப்ப அந்த மரத்தோட உச்சியில ஒரு தேன் கூடு. இந்த விழுது அசையறதுனால அந்த தேன் கூடு அசையுது. அதுல இருந்து சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா தேன் வந்து அவனோட மூக்கு நுனியில விழுகுது. இப்ப என்ன செஞ்சா, தன்னை சுத்தி இருக்கிற துன்பத்தை எல்லாம் மறந்தான். மேல இருக்கிற புளிய மறந்தா, கீழே இருக்கிற பள்ளத்தை மறந்தா, கடிக்கிற அந்த எளிய மறந்தா. எவ்வளவு தூரம் நாக்க உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் நாக்க உயர்த்தி அந்த தேனை சுவைச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அதுதான் இந்த இடத்துக்கு பொருந்தும். இப்ப சுத்தியும் நமக்கு கொரோனாங்கிற இன்னும் அச்சம் போகல. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுது? முடிந்தவரை முகக்கவசம் அணியுங்கள், இடைவெளி விடுங்க, கைகளை சோப்பு கொண்டோ அல்லது ஏதாவது கொண்டோ கைகளை சுத்தப்படுத்துங்க சொல்லுது. ஆனா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற அது நம்ம விட்டு போயிருக்குதுன்னு இன்னொரு வடிவம் எடுத்திருக்குது. அதோட மூன்றாவது ஒரு வடிவமும் எடுத்திருக்கா. அதனால முடிஞ்ச வரை நம்மை நாம பாதுகாத்துக்கிறதுக்காக முகக்கவசம் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒருவருக்கொருவர் இடைவெளிய விடுங்க. அப்பப்போ கைகளை சோப்பு வச்சோ ஏதோ சானிடைசர் வச்சோ கழுவுங்க. இது இந்த சகோதரியினுடைய அன்பான வேண்டுகோள், கட்டளை இல்லை, அன்பான வேண்டுகோள். ஏன்னா நம்ம கண்கூட பார்த்திருக்கிறோம். நானெல்லாம் பார்த்தேன். என்னுடைய நட்புகளையும் உறவுகளையும் கொரோனாவில் உயிரிழக்கும் போது கண்கூட பார்த்தேன். அசால்ட்டா சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கிடையாது அரசியல். நாங்க அது எனக்கு முகக்கவசம் இதெல்லாம் நம்ம அரசியல் ஆக்குறாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக கண்கூட அவங்க அந்த கஷ்டப்பட்டதை நாங்கெல்லாம் பார்த்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதனால அந்த அச்சம் இருக்குது. தயவு செய்து அந்த நெறிமுறைகளை நாம பின்பற்றணும். ஒரு சமயம் அப்படி பின்பற்றணும்னா அதுக்கு நமக்கு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. கழுகு நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்குது, எலி நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்குது. ஆனா மனுஷன் தான் கேட்க மாட்டேங்கிறான். நீங்க கழுகு 70 வருஷம் கழுகுக்கு ஆயுள், 70 வருஷம். அதுக்கு 40 வருஷம் ஆகும் போதே கழுகோட அந்த கொத்திக்கிற அந்த அழகு கூர்மையான நகம் எல்லாம் அழுக ஆரம்பிக்குமா. அப்ப அது என்ன செய்யுமா, அதாக விழுந்தா செத்துரு, அது விழுகிறதுக்கு விடாதாமா. எங்காச்சும் ஒரு இடத்துல மலைப்பகுதியில போய் பாறையில போட்டு அந்த நகத்தை உரசி 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 அதை விழ வைக்குமா. அப்புறம் மூக்கு அந்த அழக பாறையில போட்டு கீறி கீறி கீழே விழ வச்சிருமா. அப்படி விழுகிறதுனால அதுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும், ஒரு 3 மாசத்துக்குள்ள மீண்டும் அழகான நகங்கள், மீண்டும் அழகான அழகு வளர்ந்து 30 வருஷம் ஆயுள் கூடுமா. ஒரு 3 மாசம் கழுகு தன்னை
தனிமைப்படுத்தி கொண்டதுனால மீண்டும் 30 ஆண்டுகள் வாழ்கிற வாழ்நாள் அதுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா முடிந்தவரை நாம இன்னும் பல ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும். இன்னும் பல தங்க மீன்கள் இந்த குடும்ப விழாவை காண வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தயவு செய்து இந்த நெறிமுறைகளை பின்பற்றுங்கள் சொல்லி இதை என்னுடைய வேண்டுகோளா வச்சாங்க. நம்ம எப்படிப்பட்ட ஒரு இது இருக்கு, இந்த நேரங்கள்ல எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, உறவுகளும் முறைகளும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஒன்றும் பயந்துட வேண்டாம். இந்த அக்கா எம்ஏ எம்எட் எம்ஃபில் படிச்சிருக்கிறதுனால ஏதோ சங்க இலக்கியம் புறநானூறு அகநானூறு எல்லாம் பத்தி பேசுன்னு பயந்துட வேண்டாம். இல்ல அறிவுரையாவே சொல்லி நம்ம ஏதாச்சும் நம்மள பேசுவாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இன்னைக்கு அறிவுரையெல்லாம் சொன்னா கேட்கறதுக்கு இன்னைக்கு தலைமுறைகள் சரியா இல்லை. ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, ஒரு காலகட்டங்கள்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் தனிச்சொற்பொழிவு நடந்துனாலும் உட்கார்ந்து கேட்பாங்களாம். ஆனா இன்னைக்கு ஆய்வு சொல்லுது 8 நிமிஷத்துக்கு மேல ஒரு மனிதனால உட்கார்ந்து கேட்பது கடினம். ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. ஆனா அதையும் தாண்டி நீங்க இந்த இடத்துல கூடி இருக்கிறீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்முடைய வாழ்வியலை நாம கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். நம்ம எப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல நம்ம பிறந்து இருக்கிறோம், இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா இன்னொரு வருத்தமான செய்தி நான் சொல்லிடுறேன். ஆரம்ப கட்டத்திலே, அதாவது இந்த உலகம் தோன்றும் போது முதலாக தோன்றிய இனம் நம்முடைய கொங்கு இனம்தான். முதலாக தமிழ் பேசிய இனமும் நம்ம கொங்கு இனம்தான். நீங்க ஆய்வாளர்களுடைய அந்த ஆய்வு அறிக்கையெல்லாம் எடுத்து பாருங்க. முதலிலே இந்த மண்ணிலே பிறந்த இனம் நம் இனம்தான். கடவுள் உலக உயிர்களை படைச்சானா, படைச்சிட்டு எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்கணும். ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது. என்ன செய்யறதுன்னு யோசிச்சானா தன்னுடைய பிரதிநிதியாக இந்த உழவு தொழிலை செய்கின்ற நம்முடைய இனத்தை கடவுள் படைத்தான் என்று வரலாற்று நூல்கள் சொல்கிறோம். பொய் இல்லை. நம்ம இனம்தான் மண்ணிலே கால்பதித்த இனம். அப்படி பார்த்தா ஆரம்ப கட்டத்துல நம்ம எத்தனை பேர் இருந்திருக்கிறோம் தெரியுமா? 2 கோடி பேர் நம்ம இருந்திருக்கிறோம். ஆரம்ப கட்டத்திலே இந்த மண்ணிலே நம்முடைய இனம் 2 கோடி இருந்திருக்கு. இப்ப நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம எவ்வளவு இருக்கணும் தெரியுமா? எத்தனை பேர் இருக்கணும் தெரியுமா? 8 கோடி பேர் நமக்கு இருக்கணும். அதாவது இந்த மண்ணிலே முதலாக மனிதன் கால் ஊன்றிய காலம் தொட்டு நம்முடைய இனம் 2 கோடி பேர் இந்த மண்ணில இருந்திருக்காங்க. அப்படி கணக்கு பார்த்தோம்னா நம்முடைய இனம் இன்னைக்கு 8 கோடி இருக்கணும். இப்ப நம்ம எத்தனை பேர் இருக்கோம்னு யாராச்சும் தெரியுமா? நம்முடைய இனம் எத்தனை பேர் நம்ம இந்த மண்ணில் இருக்கிறோம் யாராச்சும் தெரியுமா? உலகம் முழுவதும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தாலும் 8 கோடி பேர் இருக்கணும். ஆனா எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 85 லட்சம் பேர் தான் இருக்கிறோம். 85 லட்சம் பேர் தான் நம்முடைய இனம் இந்த மண்ணிலே இருக்கிறது என்று சொன்னால் 2 கோடியில் இருந்தனா நம்முடைய சந்ததிகளை நாம் வளர்த்தி இருந்தால் 8 கோடிக்கு போயிருப்போம். ஆனா 8 கோடியும் கூட கிடையாது. 1 கோடியும் கூட தொட முடியாமல் 85 லட்சம் தான் இந்த மண்ணிலே நாம் இருக்கிறோம் என்றால் எங்கே இந்த குற்றம் நிகழ்ந்தது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி நாம இப்படி குறைஞ்சோம்? ஒரு காலகட்டங்களிலே உறவுகளோடு இணைந்து இருந்த நம்முடைய இனம் இன்று இவ்வளவு புள்ளி விவரங்களிலே பின்தங்கி போயிருக்குதுன்னு சொன்னா நிறைய காரணங்களை சொல்லலாம்.
உறவுகளை அறியாமலேயே நாம் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஒண்ணு, உறவுகளை அறியாமலேயே நம்ம பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தாமலேயே நம்ம பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறோம் நிறைய இடங்கள்ல. அதனாலதான் ஆரம்பத்திலேயே உங்களை பாராட்டினேன். பார்க்காமல், பேசாமல், பழகாமல் ஒரு முகநூலிலே முதலாக உறவை கொண்டாடிய இனமும் நம்முடைய கொங்கு இனம் தான். வேற எந்த இடத்தையும் நம்ம முகநூல நம்ம பார்த்ததே கிடையாது. முதலாக உங்களை தான் நான் பார்க்கிறேன். நீங்க யாரும் ஒருத்தருக்கு பார்க்கல. என்ன அப்பப்ப கமெண்ட் போடுவீங்க. நான் கொஞ்சம் அப்படியே உள்ள வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். என் மகன் முனிராஜ் தொடர்ந்து விடாது கருப்புங்கிற மாதிரி தொடர்ந்து ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு நிறைய பேர் லைக்ஸ் போடுறதும் கமெண்ட் போடுறதும் உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு நம்ம பார்க்கல. நீங்க பார்க்காமல் பழகுகிறது சாதாரணமா. வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார், உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் எழுதினாரு. ஒருத்தர் பார்த்து பழகிறது தான் நட்பா உறவா இல்ல. பார்க்காமலும் கூட நம்ம உறவாக முடியும், நட்பாக முடியும்னு நாங்க இலக்கியத்துல தான் படிச்சோம். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் படிச்சோம். கோப்பெருஞ்சோழன் ஒரு சோழ நாட்டு மன்னன், பிசிராந்தையார் பாண்டிய நாட்டு புலவர். ஆனா ரெண்டு பேரும் சந்திக்கல. கோப்பெருஞ்சோழனுடைய பெருமைகளை யார் கேட்கிறா? பிசிராந்தையார் கேட்கிறாரு. பிசிராந்தையாருடைய அருமை பெருமைகளை கோப்பெருஞ்சோழன் கேட்கிறார். ரெண்டு பேரும் நட்பு. எப்படி நட்பு? அங்கிருந்து வர்றவங்கிட்ட சோழன் கேட்பார், அந்த ஊரிலே ஆந்தையார் நல்லா இருக்கிறாரா கேட்பார். இங்கிருந்து போறவங்கிட்ட அவரு கேட்பார், சோழ மன்னன் நல்லா இருக்கிறாரா. இப்படி நட்பு. ஆனா அவங்களுடைய உச்சகட்டமான நட்பின் வெளிப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, சோழ மன்னனுக்கு ரெண்டு பையங்க, ரெண்டுமே சரியில்லை. அதனால அப்பெல்லாம் என்ன செய்வாங்களா, குடும்பத்துல ஏதாவது அவமானம் ஏற்பட்டா மன்னர்கள் பரம்பரையில வடக்கு இருப்பார்களா, ஆற்றோரம் போய் வடக்கு இருந்து உயிர் துறப்பாங்களா, சாப்பிடாம உண்ணாமல் உறங்காமல் அப்படியே சமாதி ஆவார்களா. இப்ப கோப்பெருஞ்சோழனுக்கு பிள்ளைகளான ஒரு அவமானம் வந்துடுச்சு. சரி, இனி நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு வடக்கு இருக்கிறார். இதுல இன்னொரு அருமை என்ன தெரியுமா? அப்படி யாராச்சும் இருந்தா அவர்களோடு நட்பா இருக்கிறவங்க நாங்களும் கூட வடக்கு வருவாங்களா. இதெல்லாம் இலக்கியத்துல நடந்தது. வருவார்களா? அப்படி நிறைய பேர் வர்றாங்க. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, நீங்க ஒருத்தருக்கு பார்க்கல, ஆனா உங்க பிசிராந்தையார் இங்க வருவாரா? வருவார். அவருக்கு ஒரு இடத்த ஒதுக்குங்கன்னு சொன்னாரா? இவருக்கு ஒரு நிலை இப்படி ஏற்பட்டதுன்னு கேட்ட பிசிராந்தையார் பாண்டிய நாட்டிலிருந்து வந்து கோப்பெருஞ்சோழன் அருகிலே அமர்ந்து கோப்பெருஞ்சோழனோட அவரும் இறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்றில் தான் படிச்சிருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு நிகழ்வுல நீங்க காட்டிட்டு இருக்கீங்க. நிகழ்வுல அந்த காட்சியை என் கண் முன்னால கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம கூட பிறந்த பிறப்புகளுக்கெல்லாம் இல்லாத அந்த உறவு கூட இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் பார்க்காமலே பேசாமலே இப்ப எல்லாருமே கூட்டி கழிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கு சித்தி முறையாவோ நங்கையா முறையாவோ மாமா முறை மச்சா முறை, அது நம்ம இனத்துல மட்டும்தாங்க இருக்கு. நம்ம இனத்துல மட்டும்தாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் நங்கையா கொழுந்தியா மாமியா மாமனாரு, இந்த உறவு முறை நீங்க குறிச்சு வேணாலும் வச்சுக்கல, எந்த இனத்துக்கும் கிடையாது. வேற ஏதாவது இனத்துல அப்படி இருக்குதுன்னா நம்மளை பார்த்து அவங்க காப்பி அடிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மளை பார்த்து அவங்க காப்பி அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மைங்க. எந்த ஒரு உறவு சொல்லுமே நீங்க பொதுவா நம்ம இனத்தை அடுத்ததுக்கு போங்க ரெண்டே வார்த்தையில முடிப்பாங்க. அங்கிள் ஆன்டின்னு முடிச்சிருவாங்க. சித்தப்பாவா இருந்தாலும் அங்கிள், சித்தியா இருந்தா ஆன்டி, ஒரே வார்த்தை. மாமாவா இருந்தாலும் அங்கிள், அத்தையா இருந்தாலும் ஆன்டி, இந்த ரெண்டு சொல்லோட முடிப்பாங்க. ஆனா நம்முடைய இடத்துல தாங்க இவ்வளவு பெரிய சிறப்புகள் நமக்கு இருக்குதுன்னு சொன்னா கடவுளினுடைய பிரதிநிதியா இந்த மண்ணுக்கு வந்துட்டோம். ஆரம்ப காலத்துல நம்ம என்ன தொழில் செஞ்சோம்? வேட்டையாடிட்டு இருந்தோம். வேட்டை தான் நம்முடைய தொழில். 6 மாசம் அங்கங்க கூடாரம் போட்டு
வேட்டையாடிட்டு இருந்தோம். வேட்டையாடுறது ஆண்களுக்கு வேட்டையாடுறதோட சரி. பெண்கள் எப்படிப்பட்ட புத்திசாலிகள் சொல்றோம் பாருங்க. போற இடத்துல பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? எதெல்லாம் ரொம்ப சாஃப்டான அனிமல், எதெல்லாம் கொஞ்சம் ஹார்டு, பயமுறுத்துற விலங்குகள்ங்கிறத பெண்கள் அப்சர்வ் பண்ணாங்க. ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை இதெல்லாம் பெட் அனிமல் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் வேட்டையாடுறது பெண்களுக்கு விருப்பம் இல்லை. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, போற இடத்துல அவங்க கர்ப்பம் தரிப்பாங்க, அவர்களோடு போறது, போற இடத்துல காடுகள்ல குழந்தைய பெற்றுக்கிறது, இது எல்லாமே பெண்களுக்கு பல இடர்பாடு. இப்ப ஆண்களுக்கு அது இல்லை, ஒரே தொழில், போவாங்க வேட்டையாடிட்டு வருவாங்க, அதுதான். அப்ப இந்த பெண்கள் புத்திசாலித்தனமா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரே இடத்துல இருந்து, நீ வேட்டைக்கு போறதுனா போய்க்குவாயா, நான் ஒரே இடத்துல இருக்கிறேன், இருந்துட்டு இந்த ஆடு மாடுகள் எல்லாம் பால் கறக்கிற வித்தைய கத்துட்டாங்க. போற இடங்கள்ல அந்த ஆடு மாடுகள்லாம் என்ன சாப்பிடுதுங்கிறதையும் அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அப்ப எதெல்லாம் சாப்பிடுதோ அந்த விதைகளை கொண்டு வீட்டிலேயே அவ விதைச்சு வச்சான். இப்ப ஆடு மாடுகளுக்கு புல்லும் வந்துடுச்சு, அதுல இருந்து பாலும் கிடைக்குது. அந்த பாலை வச்சு என்ன பண்ணுனா, தயிராக்குனா, வெண்ணையாக்குனா, மோராக்குனா, வியாபாரமாக்குனா, குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உருவாக்குனா. இப்ப அந்த விதை பொருட்களை கொண்டு அவர் தனனியத்தையும் விளைவிக்க பழகிட்டார். அப்போ முதலாக விவசாயத்தை கண்டுபிடித்தது பெண்கள், நம்முடைய இனப்பெண்கள். நம்ம தான் கண்டுபிடிச்ச விவசாயத்தை. அப்புறம் படிப்படியா என்ன பண்ணுனா, இதுல வருமானத்தை ஈட்ட ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் வேட்டையாடுறத ஆண்கள் விட்டுட்டாங்க. அப்புறம் விவசாயி அப்படின்னு களம் இறங்கி விவசாயி என்ன செஞ்சான், நிலத்துல பயிர்களை உருவாக்க ஆரம்பிச்சான். இதுல என்ன ஒரு சிறப்புனா, நாட்டு பெண்கள் கையில இருந்தாதான் உயிர் பிழைக்கும். ஆண்கள் கையில ரொம்ப நேரம் அந்த நாத்து வச்சிருக்க முடியாது. ஏன்? ஆண்களுடைய உடம்பு உஷ்ணம், பெண்களுடைய உடம்பு குளிர்ச்சி, வாதம், அது பித்தம். அதனாலதான் நாத்து நடுறதுலயும் பெண்கள் தான் நாம இடம் பெற்றிருக்கிறோம். அனைத்து வேணா போட்டி போடாத, நானே செய்யறது நீயே செய்யக்கூடாதா, இன்னைக்கு வேணா ஏட்டிக்கு போட்டி போடலாம். அப்படித்தான் ஒரு இதுல போட்டி வந்துச்சு 2 பேருக்கு. வீட்டுக்காரர் கேட்டாரு, நான் நாளெல்லாம் போய் காட்டுல வாடி வச்சுட்டு வர்றேன், வீட்டுக்குள்ள நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற? ஏங்க உங்களுக்கெல்லாம் ரொட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன்ல. சரி, ரொட்டி ஒண்ணு. அப்புறம் 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 எங்க கோழி குஞ்செல்லாம் இருக்குது, அதையெல்லாம் கழுகு கொத்திட்டு போகாம பாத்துக்கிறேங்க, 2 வேலையாச்சு. அப்புறம் 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 இந்த தயிரெல்லாம் கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து மோர் எடுத்து அதையெல்லாம் வித்து காசாக்குறேங்க. 3 வேலை, 3 வேலையை செஞ்சுக்கிட்டு பெருமை பேசிட்டு திரிகிறேன். நான் நாளெல்லாம் போய் காட்டுல பாடுபட்டு வியர்வை சிந்தி நான் விவசாயத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன். நீ 3 வேலையை செஞ்சுக்கிட்டு நான் 3 வேலை செய்யறேன், இந்த வீட்டு வேலை செய்யறேன்னு பெருமை பேசுறையான்னு சண்டை வந்துச்சு. சரி, மாத்தலாம் ஐயா முறைய. நாளைக்கு நீ காட்டுக்கு போ, இந்த 3 வேலை பெரிய வேலையா, நான் செய்ய மாட்டேனா? சரிங்க. காலையில அந்த அம்மா எந்திரிச்சு துண்டெடு தலையை உருமாலையை கட்டுச்சு, மம்மடி எடுக்கிறது. அப்புறம் ஒரே கூட்டத்துல பெண் எடுக்க கூடாதுங்கிற அந்த ஒழுக்கம், இந்த ஒழுக்கமே நம்ம கிட்ட இருந்துதான் வந்தது. அதனாலதான் இலக்கியங்கள் நம்மளை பற்றி சொல்லும். இந்த குடியானவன் என்ன செஞ்சா, திசையை 8 அது நம்ம தான் கண்டுபிடிச்சோம். திசைகள் 8 அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிச்சோம். திசையை 8 இசையை 7 சுவையை 6 நிலத்தை 5 காற்றை 4 தமிழை 3 வாழ்க்கையை அகம் புறம் என்று 2 அகம் புறம் என்று 2 குடியானவன் ஒழுக்கத்தை 1 அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக்கினான்.
இங்க உலகத்துக்கே நாகரிகம் பண்பாடு நம்மிடத்திலிருந்து தான் போயிருக்கு. உதாரணம் சொல்லிட்டேன், கிளின்டன் கில்லாரி வந்தாங்க, நம்முடைய நாட்டுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டாங்க. திருமணமாகி 35 வருஷம், என்னங்க ஒரு மனைவியோட வாழ்றீங்களான்னு கேட்டாங்க. என்னங்க ஒரு மனைவியோட 35 வருஷம், சான்ஸே இல்லைனாங்க. உடனே நம்ம ஆளுங்களுக்குள்ள அப்படியே கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு சிந்தனை சிறகு பறக்குன்னு நினைக்கிறேன். ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவங்க நாட்டு கலாச்சாரம் வேறு, நம்முடைய நாட்டு கலாச்சாரம் வேறு. எப்படிங்க நாங்க, இதுதான் எங்களுடைய தமிழர் பண்பாடு. இது யார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? இந்த மண்ணிலே முதலாக கால் ஊன்றிய நம்முடைய உழவன் குடிதான் இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. எல்லாம் சுத்தி பார்த்துட்டாங்க, விமானம் வேற போறாங்க, நிருபர்கள் எல்லாம் ஓடி வந்து பேட்டி எடுக்கிறாங்க. இந்தியா முழுவதும் சுத்துனீங்க, எது பிடித்தது? கங்கை, வற்றாத நதி கங்கை இல்லைங்க. காதலினுடைய அழியா சின்னம் தாஜ்மஹால் இல்லைங்க. உங்களுடைய தமிழ்நாட்டிலே கோபுரம் எங்க? நிழல் கீழே விடாத தஞ்சை இல்லைங்க. என்னங்க பிடிச்சிட்டுனாங்க? உங்கள் தமிழ்நாட்டிலே வாழுகிற வாழ்க்கை எங்களுக்கு பிடிச்சதுன்னாங்க. ஏன் உங்க நாட்டில் இது மாதிரி வாழ்க்கை இல்லையான்னு கேட்டாங்க. எங்கள் நாட்டில் குடும்பங்கள் இருக்கின்றது, குடும்பங்களாக அல்ல. ஆனால் இந்த திருநாட்டிலே குடும்பங்கள் இருக்கின்றது, குடும்பங்களாக அல்ல, கோயில்களாக இருக்கிற காட்சி எங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னாங்க. நீங்க அதோட அந்த அம்மா விடல. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, அந்த அம்மா இந்திய மாதர் அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி வாழ்ந்தால் நம்மை போல வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னா, அந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த இனம் நம்முடைய இனம். நம்ம எதுவுமே நன்றியுடையவர்களா இருக்கணும். சரி, இந்த வாழ்க்கையெல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இவ்வளவு நம்முடைய இனம் குறைந்து வந்திருக்குன்னா இன்னைக்கு உறவுகள் அறிமுகம் இல்லை. ஒன்று. அடுத்தது, ஒரே ஒரு பிள்ளைகளோடு நம்முடைய தலைமுறை முடிய போகுது. என் மகன் முனிராஜையும் சேர்த்துதான் சொல்றேன். ஒத்த பிள்ளையோட நம்முடைய தலைமுறை இல்லை. என் பாட்டி சொல்லுவா, 13 பெத்தா என் பாட்டி, 13 பெத்தா. அவளே பிரசவம் பார்த்துட்டான், அவளே தொப்புள் கொடி அறுத்துட்டான், அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு வேலைக்கு போயிருப்பான். ஏன்? முதல் பிள்ளை பெண் பிள்ளையா இருந்தா மற்ற பிள்ளைகளை எல்லாம் தாயா இருந்து அந்த பிள்ளை வளர்த்து, முதல் பையனா இருந்துச்சுன்னா மற்ற பிள்ளைகளையா தந்தையா இருந்து அந்த பையன் வளர்த்துப்பான். நீங்க பெரும்பாலும் நம்முடைய குலதெய்வங்கள் எங்கிருந்து வந்துச்சு? குலதெய்வங்கள் எங்கிருந்து நமக்கு வந்துச்சு? யார் ஒருவர் குடும்பத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டார்களோ. இப்ப பெண் பிள்ளை மூத்த பிள்ளையா இருந்துச்சுன்னா பெரும்பாலும் அதுக்கு திருமணம் தள்ளி போகும். ஏன்னா மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சுட்டு இந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கலாம், நடக்காம போகலாம். அந்த பிள்ளைதான் அந்த குலத்தினுடைய குலதெய்வம். ஆண்மகனாக இருந்தால் அந்த ஆண்மகன் தான் அந்த குலத்தினுடைய குலதெய்வம். அதனாலதான் நீங்க எந்த தெய்வங்களை வணங்குறீங்களோ இல்லையோ, நம்முடைய குலதெய்வத்தை கட்டாயம் நம்ம வணங்குறீங்க. நம்ம குலத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்த அந்த தியாக உள்ளங்கள் தான் இன்னைக்கு நமக்கு கடவுள்களாக இருக்கிறாங்க. நீங்க மற்ற அது அவரவர்கள் விருப்பம். ஆனா எந்த கடவுளை வணங்குவதற்கு முன்பு நம்முடைய குலக்கடவுளை நீங்க வேண்டி எந்த காரியத்தை வேணாலும் நீங்க செஞ்சு பாருங்க, அது கட்டாயம் நடக்கும். அதனாலதான் நம்முடைய இனத்திலே அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம உயர்வா வச்சிருக்கிறோம். எங்க போறோமோ இல்லையோ அந்த குலதெய்வத்துக்கு நம்ம கட்டாயம் அந்த வழிபாடை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம எதை வேணாலும் செய்யலாம். எனக்கெல்லாம் கொஞ்சம் பெருமையா இருக்கு, பண்டிகைல எல்லாமே நம்முடைய குலதெய்வங்கள் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா இன்னும் நம்ம தலைமுறை வளரணும். இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து அந்த 2 கோடியாவது இந்த மண்ணிலே நம்ம இனம் வரணும்னு சொன்னா, முடிந்த வரை இன்னைக்கெல்லாம் ஒத்த பிள்ளைகளோடு இருக்கிறீங்க. நான் வருத்தத்தோடு கேட்கிறேன், நிறைய மேடைகளை நான் பதிவு செஞ்சுட்டேன். இப்போ ஒரு வீட்டுல ஒரு பெண் பிள்ளை ஒத்த பிள்ளை இருந்துச்சுன்னா நாளைக்கு அந்த பிள்ளைக்கு
தாய் குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, தாய் மாமன்கிற உறவு இல்லை. ஒரே ஆண் பிள்ளை அந்த வீட்டுல இருந்துச்சுன்னா அதுக்கு அவனுக்கு கல்யாணமாகி நாளைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அத்தைங்கிற உறவு அத்து போயிடுச்சு. எங்கெங்க நம்ம தோத்துட்டு இருக்கிறோம் தெரிஞ்சதுங்களா? உறவுகளை அறிமுகம் இல்லாமல் நாம் தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது ஒத்த பிள்ளைகளோட நம்முடைய சந்ததியை நாம் முடித்துக் கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு 10, 12 பெற்றாங்க. அவ்வளவெல்லாம் வேண்டாம், அவ்வளவெல்லாம் வேண்டாம். ஒரு 2 பிள்ளைகள் நம்மளுக்கு இருந்தா பத்தாது. நான் வேடிக்கையா நிறைய மேடைகள் இதை சொல்லுவேன். ஒருத்தன் உலக வாழ்க்கை பிடிக்கல, சாமியார போறேன்னு போனான். கூட 4 சீடர்கள் வந்தாங்க. ஒரு காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தான். நான் தவம் செய்ய போற, செய்யலாமா? செய்யுங்க சாமி. தவம் செஞ்சான். இந்த எலி தொல்லை காணா. ஏன்னா கோவணம் 2 கோவணம் தான் அவனுக்கு சொந்தம். அதை எடுத்துட்டு போனான். கோவணத்தை எலி கடிச்சிருச்சு. என்னடா சிக்கலா இருக்குது, எலி தொல்லை தாங்க முடியலீங்க குருவே, இதுக்கு என்னடா பரிகாரம்? பூனையை வளர்க்கலாம் குருவே. சரி, பூனையை வளர்த்துனாங்க. பூனை எலிய பூரா தின்னுச்சு. பூனை தின்னுச்சு. அப்புறம் எலியே இல்ல, பூனை மியா 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 மியான்னு கத்த ஆரம்பிச்சிடுது. என்னடா மறுபடியும் எனக்கு இடையூறா இருக்குது, அது கொஞ்சம் பால் வேணுங்க குருவே. சரி, அதுக்கு என்ன செய்யறது? ஒரு பசுமாடு வேணுங்க குருவே. சரி, வளர்த்து. பசுமாடு நாளுக்கு நாள் இழைச்சிட்டு வருது. என்னடா சிக்கல்? அதுக்கு புல்லு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க குருவே. சரி, ஒருத்தர் அப்பாயின் பண்ணு. புல்லு மேய்க்கிறதுக்கு ஒரு பையனை போட்டாச்சு. இப்போ பூனையும் நல்லா இருக்குது, பசுமாடு நல்லா இருக்குது, அந்த மேய்க்கிற பையன் எலும்பு தோலை ஆயிட்டான். என்னடா இப்ப சிக்கல்? அவனுக்கு சோறு இல்லைங்க குருவே. சரி, அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு சமையல்காரி அப்பாயின் பண்ணலாம். போடு. சமையல்காரி வந்தா. இப்ப பூனை நல்லா இருக்குது, பசுமாடு நல்லா இருக்குது, மேய்க்கிற பையன் நல்லா இருக்கிறா. இப்ப எல்லாம் சிக்கல் தீர்ந்துதாடா? நான் போய் தவம் பண்ணிட்டான். இல்லை குருவே, இன்னொரு சிக்கல். என்னடா சிக்கல்? ஊருக்குள்ள அரச முரசலா பேசிக்கிறாங்க. என்னடா பேசுறாங்க? ஆசிரமத்துல ஒரு பிள்ளைய கொண்டு வந்து சாமி வச்சிருக்கிறாராமான்னு பேசுறாங்க குருவே. சரி, இதுக்கு என்னடா தீர்வு? ஒண்ணு இல்லை குருவே, நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை போயிடும் குருவே. சரி, கல்யாணம் பண்ணிட்டாரு. சரி, இப்ப நான் தவம் செய்ய போலாமா? இல்லைங்க குருவே, இப்ப கொஞ்சம் சிக்கல். அட என்ன சிக்கல்? அது என்ன? கல்யாணம் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு, சிரிக்கிறக்கு ஒரு குழந்தை வேண்டாமா அப்படின்னு பேசுறாங்க குருவே. சரி, என்ன பண்ணோன்னு ஒரு குழந்தைய பெற்றுக்குங்க. பெத்தாச்சு. சரி, இப்பவாது நான் தவம் செய்ய போகட்டான். இல்லைங்க குருவே, மறுபடியும் சிக்கல். ஆனா என்னடா சிக்கல்? அதை என்ன ஒரு குழந்தையோட நிறுத்திட்டாங்க. ஆசிரமம் கணக்கண இருக்கும்னா ஒரு 4-5 குழந்தை வேண்டாமான்னு பேசுறாங்கன்னா 4-5 குழந்தைய பெற்றுட்டாங்க. நீங்க எதை வேண்டான்னு விட்டுட்டு போறாங்களோ அவங்களுக்கே இன்னைக்கு ஆசை விட்டு போறது இல்லைங்க. ஆக நம்முடைய இன வளர்ச்சிக்காக முடிந்தது ஒரு 2 பிள்ளைகளாவது நம்ம வீட்டுல இருக்கணுங்க. தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போங்க. அப்பதான் நம்ம கண்ட, நம்ம வாழ்ந்த, இந்த விதை தோன்றும் போது இருந்த நம்முடைய இனம் இதுலதான் வளரும். நீ அடுத்தது இப்ப எல்லாமே பெரும்பாலும் பொருளாதார வசதியில பெரும்பாலும் நம்ம உயர்ந்துதான் இருக்கிறோம். பொருளாதாரம் பார்த்தோம்னாலே யார் உதாரணம் நினைச்சு கவுண்டனா, ஐயோ உங்களுக்கு நிறைய நகை போடணுமே, உங்களுக்கு நிறைய பணம் இது பண்ணணுமே தான் பேசுறாங்க. ஏதோ ஒரு அளவுக்கு பொருளாதாரத்துல நம்ம நிறைவா இருக்கிறோம் இல்லைங்களா? இன்னொன்னு என்னன்னா, இப்ப நமக்குள்ள ஈகோ வர ஆரம்பிச்சிருது. இப்ப திருமணங்களே கண்கூட நான் நிறைய திருமணத்தை பார்த்துட்டேன். சொந்தத்துக்குள்ள அந்த சரியா சம பேலன்ஸ் பண்ண முடியலன்னு வைங்க. நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சாலும் காரண காரியத்தோட தான் செஞ்சாங்க. வெத்தலையை நட்டாங்க, வெத்தலை படருக்கு அகத்தி மரத்தை நட்டாங்க, அகத்தி மரம் வளர்வதற்கு காடு விட்டாங்க, காட்டுல புழு புரட்டுவதற்கு கோழியும் புல்லு மேயறதுக்கு ஆடு மாடுகளையும் வளர்த்தாங்க. வளர்த்த கோழியெல்லாம் விற்காம ஐயனாருக்கு நேர்ந்து விட்டாங்க. நேர்ந்து விட்டதையெல்லாம் அறுக்கோணும்னு சொல்லி திருவிழான்னு பேர் வச்சாங்க. அந்த திருவிழான்னு பேர் வச்சு நம்ம உறவுகளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க.
உட்கார வச்சு உறவு எப்படி அறிமுகமாச்சுன்னு பாருங்க. இது இவனுக்கு அவள், அவளுக்கு இவன், உறவுகளை அறிமுகப்படுத்தினாங்க. அதற்கு சாட்சியா அவரவர்கள் வீட்டிலே இருந்த வெத்தலை வாங்க சாட்சிப்படுத்தினாங்க. இன்னைக்கு அந்த உறவுகளை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? இல்லை. சரி, நம்ம உறவுல சமமான அந்த பொருளாதாரம் இல்லைன்னா நிறைய பேரு வேற இனத்துல போய் சம்பந்தம் வைக்கிறாங்க. கண்கூட நம்ம வேற இனத்துல போய் நம்முடைய கௌரவத்துக்கு இன்னொரு இனத்துல நம்ம போய் பெண் கொடுக்கும் பொழுது அங்க பிறக்கிற பிள்ளை எந்த இனத்துக்கு சொந்தம்? நடக்குதுங்க, மண்ணுல நடக்குது, நடக்காதது இல்லை. இப்ப நம்ம எங்கெங்கெல்லாம் பலவீனப்பட்டுட்டு வர்றோம்னு பார்த்துட்டீங்கல்ல. அடுத்தது சம்பாத்தியம், சம்பாத்தியம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. பிள்ளைகளோட உட்கார்ந்து பேச நேரம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுறோம். நல்ல பள்ளிக்கூடம், நல்ல இருக்கிறதுலயே பொருளாதாரத்துல சிறந்த பெரிய பள்ளிக்கூடம் எதுன்னு பார்த்து கொண்டு போய் பிள்ளைகளை சேர்க்கிறோம். இப்ப நம்மோடு அது அன்பா பேசி பழகிறதுக்கு நேரம் இல்லை. அப்ப அதுகளுக்கு யார் அன்பை காட்டுறாங்களோ அவங்க பக்கம் சாயிடும். இதாங்க உலகியம். நம்ம அன்பை கொடுக்காத பட்சத்துல அந்த பிள்ளைகளுக்கு யார் ஒருவர் மூலம் அன்பு கிடைக்கிறதோ அவர்கள் பால் ஈர்க்கப்பட்டு பிள்ளை தடம் புரண்டு போகும். இப்ப இத்தனை பலவீனங்களை வச்சுட்டு நம்முடைய இனம் வளரல வளரல வளரலன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க. பேசுறதுக்கு நேரம் இல்லாததுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கல். இப்போ ஒத்த பிள்ளைய கட்டி கொடுக்குறோமா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு நிறைய நாம வெட்கப்படணும். இந்த மேடையில நான் வெட்கத்தோடு சொல்றேன், நம்ம இதுக்கெல்லாம் அவமானப்படணும். இன்னைக்கு நீதிமன்றத்திலே 65% விவாகரத்து கேட்டு போயிருக்கிற இனமும் நம் இனம்தான். நம் இனம்தான் 65% நீதிமன்றத்திலே, குடும்ப நீதிமன்றங்களிலே விவாகரத்து கேட்டு நாம போயிருக்கிறோம்னா தயவு செய்து சொல்ற, பிள்ளைகளுக்கு எப்ப மூன்றாவது நபர் அவங்க வாழ்க்கைக்குள்ள வர்றாங்களோ குடும்பத்துல சிக்கல். முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யாதீங்க. முடிந்த வரைக்கும் அவர்கள் பிரச்சனையை அவர்களே தீர்க்க சொல்லுங்க. அப்படி மூன்றாவது நபர் வந்தா என்ன சிக்கல் ஆகும் தெரியுமா? ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் கழித்து அப்படியே பலாச்சோளம் மேல அந்த அம்மா குழந்தையை பெற்றெடுத்தா பேர் வைக்கிறதுல சிக்கல் வருது. என்ன பேரு? அந்த ஆள் சொல்றாரு, எங்க அப்பா பேரு கிருஷ்ணசாமி, கிருஷ்ணன்ங்கிற வார்த்தை வரணும். அந்த அம்மா சொல்லுது, இல்ல எங்க அப்பா பேர் சிவசாமி, சிவ அப்படிங்கிற பேர் வரணும். 3 மாசம் 2 பேரும் பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தாரு, அதாவது என்னடா தினமும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, சரி நாம ஏதாச்சும் நாட்டாம செய்வோம் வந்து என்ன சிக்கல்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, இவரோட பேரு கிருஷ்ணசாமி, எங்க அப்பா, என் பையனுக்கு கிருஷ்ணாங்கிற பேர் வரணுங்க. அந்த அம்மா சொல்ல அதெல்ல முடியாதுங்க, 10 வருஷம் கழிச்சு நான் பெற்றிருக்கிறேன், எங்க அப்பா பேரு சிவா வரணும். இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அந்த ஆள் சொன்னார், நாட்டாம பண்ண வந்தார்ல, நான் ஒரு யோசனை சொல்லுங்க, சொல்லுங்க, உங்க அப்பா பேரு கிருஷ்ணன், உங்க அப்பா பேரு சிவசாமி, சிவ சிவ கிருஷ்ணன், சிவராம கிருஷ்ணன் பேர் வைக்கிறாரு. 2 பேருக்கு ஒரே சந்தோஷம். ஏன் இவ்வளவு நாள் நமக்கு தோணல? ஒரு செகண்ட்ல வந்து மனுஷன் தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டாரு. 3 மாசமா நம்ம சண்டை போட்டு இருந்தோம். சரி கூப்பிடு, ஊரெல்லாம் சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, வெடிஞ்சா பேர் வைக்கணும். இப்ப 2 பேருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி, கிருஷ்ணா என் அப்ப, சிவ உன் அப்ப, இதான் இருக்கு இடையில ராம. சரி வாங்க அவரையே கேட்கலாம் போய், அண்ணா அண்ணா, சிவா எங்கப்பா, கிருஷ்ணா அவங்கப்பா, அதான் ராம, ராமசாமி எங்கப்பா. அவன் சங்கடி சாக்கில் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டான். இது சிரிக்கிறக்கா இருந்தாலும் நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில முடிந்தவரை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், நம்ம தலையீடு இருக்கக்கூடாது. நான் நகைச்சுவையை ஒரு என் மேடையில சொல்லுவேன். என் மாப்பிள்ளை எனக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட்டாரு, அத்தை உங்க ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. நான் பார்த்த மெசேஜ
ரிப்ளை போட்டேன், மாப்பிள்ள அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆச்சு மாப்பிள்ள, அந்த ப்ராடக்ட் ஒழுங்கா வேலை செய்யணும்னா இந்த கம்பெனி பொறுப்பேற்காது மாப்பிள்ள, வாரண்டி பீரியட் தீர்ந்து போச்சு மாப்பிள்ள. இந்த சிக்கலை சமாளிக்கிறது நம்ம கையில். முடிந்தவரை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பேசு, உட்கார்ந்து பேசு. அதையும் மீறி ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது விதிவிலக்கு. ஆனா இன்னைக்கு இதையும் நான் கண்கூட பார்த்துருக்கிறேன். ஆனா பாருங்க, இல்லைன்னா வாடா பார்த்து போடலாம் அப்படின்னு சொல்ற பெற்றோர்களும் இருக்கிறாங்க. தயவு செய்து நம்முடைய தலைமுறைகளுக்கு நம்ம வாழ்க்கை, ஏன்னா இந்த உலகத்துக்கே நம்முடைய நீதியையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்த இனம் நம்ம இனம். இனிமேல் நம்ம இனத்தினுடைய அந்த குறைபாடுகள் நமக்கு வெளியில வராம இருக்கணும்னு சொன்னா முடிந்தவரை நம்முடைய சிக்கலை நம் குடும்பத்துக்குள்ளேயே நாமே உட்கார்ந்து பேசணும். நாமே உட்கார்ந்து பேசணும். நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், வாழ்க்கை எப்படி வெற்றி அடையும் தெரியுமா? கல்யாணமாகி 15 வருஷம் சண்டை சச்சரவு ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, ஏங்க 15 வருஷம் ஒரு சண்டை இல்லைங்க. அது கணவன் பேசி மனைவி பேசலினா சான்ஸே கிடையாதுங்க, பேச மாட்டாளுங்க. ஏங்க அவ ஊமைங்க, ஊமை எப்படிங்க பேசுவா? கேட்டுட்டு போயிட்டாங்க. இவனுக்கு ஒரு ஆசை, இவனும் என்னமோ பே 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 பேன்னு சொல்லுவாங்க. சரி, எதுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோமே, மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனேன். போய் எல்லாம் டெஸ்ட் பண்ணுனாங்க. டாக்டர் சொன்னாரு, ஒன்றும் சிக்கல் இல்லை, எக்ஸ்ட்ரா சதபலம் இருக்குது, அவ்வளவுதான். ஆபரேஷன் பண்ணுனா உங்க மனைவி கலகலன்னு பேசுவாங்க. 6 லட்சம் செலவாகுனா, 3 வட்டிக்கு வாங்கினா, 6 லட்சத்தை கட்டுனா, ஆபரேஷன் சக்சஸ். டாக்டர் கேட்டா, டாக்டர் என் மனைவி போ 8ஆம் நம்பர் ரூம்ல எதிரி எதிரி பேசிட்டு இருக்கிறா, போ. போனா கதவை திறந்தா, கணவனை பார்த்தா. 15 வருஷம் பேசாதத 10 நிமிஷத்துல பேசி முடிச்ச வாழ்க்கையை உன்னை கட்டி என்ன சுகத்தை கண்ட நகைக்குண்டா நட்டுண்டா இருந்திருந்து பெத்தவங்க கொண்டு வந்து என்ன பாடும் கிடத்துல தள்ளி, ஐயோ நான் ஆட்டுக்கல்லா இருந்தா ஊரே ஆட்டி இருக்குமே, அம்மியா இருந்தா ஊரே அரைச்சிருக்குமே பேசி தள்ளுனா. கதவை அடைச்சான். வந்தா, டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் நான் வாங்கி கட்டுறேன் டாக்டர். மறுபடியும் அவளை ஊமையாக்குங்க டாக்டர் தான். இப்ப டாக்டருக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா வேணும் நான் திறக்கிறது, வேண்டானா அடைக்கிறதுக்கு வாய்க்கா வரப்பாடா, ஒண்ணு செய்ய, ஒரு 50,000 கட்டு, உன்னை நான் செவிடாக்குறேன். இதுல இருந்து என்ன சொல்ல வர்றேன்னு நீங்க கேட்கலாம். எங்க வாழ்க்கை ஜெயிக்கும் தெரியுங்களா? ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள வரும் பொழுது வாயிருந்தும் ஊமைகளாய், காதிருந்தும் செவிடர்களாய் இருந்து பாருங்க. பேசுறியா? பஞ்செழுத்து அடைச்சுக்குங்க. அவரு பேசுறாரா? நீங்க பஞ்செழுத்து அடைச்சுக்குங்க. வாயிருந்தும் ஊமைகளாய், காதிருந்தும் செவிடர்களாக நம்ம போயிட்டோம்னா, எளிமையா சொல்றேன், கோயிலுக்கு போறீங்களா, ஓம் ஓம்னு சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தீங்களா, ஆம் ஆம்னு சொல்லி பாருங்க. சரிமா? சரிங்க. இதுக்குள்ளதாங்க வாழ்க்கையினுடைய சூட்சமம் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட மண்ணில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி வாழ்ந்தாங்க எங்க அம்மா ரொம்ப அழகா சொல்லுவா. எங்க அம்மாவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது வீடு தனியறைகளே கிடையாது, பெரிய ஆசாரம். ஒரு திரைய போட்டு விட்டுருவாங்களா. ஒப்பட நான் பார்க்கவே, என் பாட்டி சொல்லுவா, என் பாட்டி ஆத்தனம் முகம் பார்த்து பேசுறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. இடையில ஒப்பனும் சித்தப்பனும் பிறந்துட்டாங்க. என் பாட்டி சொல்லுவா, 3 வருஷம் கழிச்சுதான் என் தாத்தம் பார்த்தே பேசினாலாமா. அதுக்குள்ள இடையில எங்க அப்பனும் சித்தப்பனும் பிறந்துட்டாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, பேசவே முடியாது. ஒரு நாள் எங்க அந்த கோஷ்டியில எல்லாம் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிடுச்சான். எங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்களா. எங்க அப்பா வந்திருக்காரு. எங்க எல்லாம் போனாங்கன்னு கேட்டாரா. எல்லாம் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிருக்காங்க. வீட்டுல என்ன இருக்குது, ஓடி போய் பார்த்து பழைய சோறு தாங்க இருக்குது. சரி எடுத்துட்டு கொல்லப்புறம்னு ஒண்ணு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு கொல்லப்புறம் கிடையாது, முற்றம் கிடையாது. அன்னைக்கு தின்ன வச்சு வீடு கட்டி நான் தின்ன கிடையாது, எதுவுமே தெரியாது இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு. ஏன்னா வீடே நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துச்சு. படின்னு வச்சோம், வாழ்க்கையை படி, அடுத்து நடைன்னு வச்சோம். படித்தபடி நட,
கூடாரம்னு வச்சோம். எல்லாரும் கூடி உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி மாமா தங்கையா கொழுந்தியா உறவுகளோடு கூடி உட்கார்ந்து பேசினாங்க, பழகுனாங்க. விட்டு கொடுக்கணும், பகிர்தல், புரிதல், அத்தனை பண்பாடு அதுக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாம் தனியறை. எல்லாத்துக்கும் கட்டும் போதே இதுக்கு இந்த பையனுக்கு இந்த பெட்ரூமு, இவளுக்கு இந்த பெட்ரூமுகளை போட்டு போட்டு கட்டிட்டு இருக்கிறோம் இல்லையா? என்னைக்கு படுக்கை அறை தனியாக வந்ததோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை படுத்துடுச்சுங்க. வாழ்க்கை எப்ப படுத்துதுன்னா என்னைக்கு நம்ம தனித்தனியா படுக்கை அறைகளை கொண்டு வந்தோமோ அப்பவே நம்ம வாழ்க்கை படுத்தாச்சு. இப்ப எங்க அம்மாவுக்கு ஓடி போய் பார்க்கறா, பழைய சோறு இருக்குது, எடுத்துட்டு போய் அதை பிசைச்சு கொடுத்து அவர் சாப்பிட போன கோஷ்டி திரும்பி வர ஒண்ணும் தெரியாத மாதிரி கொண்டு வச்சுட்டு 2 பேர் கம்முன்னு இருந்துட்டாங்களா. அவங்க மாமியா எங்க ஆத்தா வந்து சமையல் கட்டுல போய் பார்த்துட்டு கத்துதான், ஏடி தெரிய எனக்கு இப்படி எல்லாம் நடக்குன்னு. அரிசி ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாங்க ஏதோ ஆடு மாடு வந்து தின்னுட்டு போயிருக்குது, அது தெரியாம வீட்டுக்குள்ள இருந்தேன்னு எங்க அப்பா சத்தம் போட்டுச்சா. உடனே எங்க அம்மாவுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதா, அது பழைய சோறு தூக்கிட்டு போச்சுல்ல, அது பழைய சோறு இல்ல, பருத்தி கொட்ட புண்ணாக்கு. இந்த புண்ணாக்குக்கு தெரியல, சாப்பிட்ட அந்த புண்ணாக்குக்கு தெரியல. ஏன் 2 பேருக்குள்ள அன்பு ஒண்ணுதான் இருந்திருக்கு. அந்த அன்புக்கு முன்னால எது என்னன்னே தெரியாம வாழ்ந்தாங்க. அந்த பரம்பரையில தானே நாமளும் இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி மாற்றி கொண்டு போயிருக்கிறோம். மாத்தணுங்க, இதையெல்லாம் மாத்தணும்னு சொன்னா பிள்ளைகளோடு நம்ம உட்கார்ந்து பேசணும். மகிழ்ச்சியை கையில வச்சுக்கிட்டு எங்க மகிழ்ச்சின்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை, காலையில இருந்து வந்த சண்டை, சரி வீட்டுக்குள்ள இதே பிரச்சனை, போய் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வெளியில போனாரு, போய் ஸ்டார்ட் பண்ணாரு, ஸ்டார்ட் ஆகல, திரும்ப உள்ள வந்து உட்கார்ந்தாரு. அந்த அம்மாவும் பார்த்துச்சு, சரி ஏதோ காலையில இருந்து கத்தி இருக்காரு, ஒரு காப்பியை கொடுக்கலாமே, காப்பியை கொண்டு வந்துச்சு. இந்த ஆடு முடிவு பண்ணாரு, இதை வச்சா மறுபடியும் சண்டை நம்ம ஆரம்பிப்போம். காப்பி சூடா இருந்ததுன்னா நான் என்ன நெருப்பு கோழியா, சூடா கொடுத்துருக்கிறேன், பேசுவோம். ஆறி போயிருந்தா நான் என்ன சூடு சொல்ல இல்லாதவனா, பேசுவோம். கையில வாங்கினாரு, மிதமா இருந்தது, சரி குடிப்போம். சர்க்கரை இருந்து அடிச்சட்டை போடுவோம், இல்லை நாடு போடுவோம், குடிச்சாரு. சர்க்கரை இல்லை, கத்த ஆரம்பிச்சுட்டாரு. இந்த வீட்டுக்காக ஓட தெரிஞ்சு நான் உழைக்கிறேன், ஒரு டம்ளருக்கு இதுக்கு ஒரு சர்க்கரை கூட எனக்கு இல்லையா கத்துனாரு. அப்ப நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வந்துச்சு, நம்ம ஒன்றும் பேசல, கொண்டு வந்து அப்படியே அந்த டம்ளருக்குள்ள போட்டு கலக்கி விட்டுச்சு. அப்புறம் குடிச்சாரு, சர்க்கரை இருந்துச்சு. இது மாதிரி தாங்க, எப்படி டம்ளர் கடியில நம்ம சர்க்கரையை வச்சுக்கிட்டு டம்ளர் முழுக்க நம்ம தேடுறோமோ அது மாதிரி வாழ்க்கையோட மகிழ்ச்சியை நம்ம கையில வச்சுக்கிட்டு எங்கே மகிழ்ச்சி நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோமே, இதை நம்ம சரிவர புரிஞ்சுட்டோன்னு வைங்க. இந்த புரிதல் இல்லாததுனாலதான் வாழ்க்கைக்குள்ள நம்ம இத்தனை சிக்கலை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய அந்த பக்குவம் மட்டும் நமக்கு வந்ததுன்னு வைங்க, இதை விட வாழ்க்கையில வெற்றி அடையிறது வேற எதுவுமே கிடையாது. முடிந்தவரை பாராட்டுங்க, பிடிக்குதோ இல்லையோ பாராட்டுங்க. ஆண்களுக்கு நான் சொல்றேன், பெரும்பாலும் எல்லாம் கோபம் எங்க இருந்து வரும்? சாப்பாட்டுல, என் வீட்டுக்காரருக்கெல்லாம் சாப்பாட்டுல முடி இருந்தா கோபம் வரும், கல் இருந்தா கோபம் வரும். இப்ப கல்லுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, முடி இருந்துச்சுன்னா கோபம் வரும். நான் என்ன சொல்றேன், ஒரு சமயம் செஞ்ச சாப்பாட்டுல முடி இருந்ததுன்னா ஏன் கோபிக்கிறீங்க? அந்த முடிய கையில் எடுங்க, மனைவியை பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்க. இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகு, இலையில் இருந்தாலும் அழகுன்னு ஒரு பாராட்டு பத்திரம் வாசிங்க. அடுத்த நாள் இருந்து இலக்கண சுத்தமா பெண்கள் சமைப்பாங்க. அதை விட்டுட்டு என்ன இளவு முடியெல்லாம் போட்டு சமைச்சிருக்கிற அப்படின்னு கோவச்சிங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த அம்மா, நீங்க தானே டெய்லி சமையல சேஞ்ச் வேணும்னு சொல்றீங்க, ஒரு சேஞ்சா இருக்குன்னு தான் போட்டேன்னு பதில் வரும். நாம எப்படி கொடுக்கிறோமோ அதுதாங்க நமக்கு திருப்பி கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரை இந்த மகன் வந்து நின்றுட்டு இருக்கிறான். அப்ப எதை நமக்கு கொடுக்கிறோமோ அதுலதாங்க நமக்கு திருப்பி வினை கிடைக்கும். அதனால முடிந்த வரை பாராட்டுங்கள், முடிந்த வரை நம்முடைய இனத்திற்காக
நம்முடைய மக்களுக்காக இந்த மாதிரி விசேஷங்களுக்கு இப்பெல்லாம் நிறைய குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய விசேஷங்களுக்கு நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டே போறதில்லை. ஏன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு டார்கெட் இருக்கு. நிறைய பணத்தை கட்டி பள்ளிக்கூடத்தில் கொண்டு பிள்ளைகளை சேர்த்தி இருக்கிறோம். அதனால அந்த பிள்ளைகள் மார்க் வாங்கணுங்கிறது டார்கெட். இன்னும் இப்ப நிறைய தனியார் பள்ளிக்கூடத்துல எல்லாம் பாருங்க 100 நாள் அட்டெண்டன்ஸ், அதாவது 100% அட்டெண்டன்ஸ்க்கு ஒரு கோப்பையை கொடுக்குறோம். அதை வாங்கணும் அப்படிங்கறதுக்காக எந்த விசேஷங்களுக்கு நம்ம பிள்ளைகளை அழைச்சிட்டு வர்றதில்லை. தயவு செய்து இது மாதிரி விழாக்களுக்கு கூப்பிட்டு வாங்க. கூப்பிட்டு வந்தாதான் நம்ம ஒருத்தருக்கு அறிமுகமாகும். அப்படி அறிமுகமானா தான் நம்முடைய உறவுகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்பவோ ஒண்ணு விட்ட தங்கச்சி பையன் திடீர்னு எனக்கு ஒரு போன், தெரியுமா எங்க இருக்கிறீங்க? அட வீட்டுலதான் இருக்கிற, எல்லாம் கொரோனா காலமாச்சு வீட்டுலதான் இருக்கிறேன். அதுல இல்லைவா நீங்க பேஸ்புக்ல இல்லடா, வாட்ஸ்அப்ல இல்லடா, ட்விட்டர்ல இல்லடா, வைங்க போனேன்டா. பேஸ்புக்ல இருக்கிறியா, ட்விட்டர்ல இருக்கிறியா, வாட்ஸ்அப்ல இருக்கிறியான்னு கேட்ட பையன் நல்லா இருக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்கல. நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்குறீங்க. என்ன காரணம்? நம்ம அறிமுகம் இல்லாமலேயே நம்ம போயிட்டு இருக்கிறோம். முடிந்த வரைக்கும் நம்முடைய உறவுகளை விட்டுறாதீங்க. தாய்மாமனுடைய உறவுக்கு நிகரான உறவு இந்த உலகத்துல வேறு எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. ஆனா நிறைய இடங்கள்ல நான் தாய் குலங்களுக்கு தான் சொல்றேன், என்னைக்கு நமக்கு சொத்துரிமை வந்துச்சோ, சொத்துரிமை நமக்கு வந்துச்சோ, நிறைய அண்ணன் தம்பி மேல நீதிமன்றத்துல வழக்கு போட்டு நம்ம தான் உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி யாரும் இல்லைன்னா நம்ம காலத்தொட்டு நான் கும்பிடுறேன், காலத்தொட்டு கும்பிடுறேன். நிறைய இடங்கள்ல என்னைக்கு அந்த உரிமைன்னு ஒண்ணு வந்துச்சோ, நிறைய இடங்கள்ல ஏன் கப்பனாத்தன் நாங்க உறக்கலையா குடிசீருன்னு சொல்லி நிறைய அண்ணன் தம்பிகள் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் சேர்த்துன சகோதரிகளும் இந்த மண்ணில் இருக்காங்க. மாத்தணுங்க, இதெல்லாம் மாத்தணும். ஒரு குழந்தை பிறந்து தொப்புள் கொடி அறுத்ததிலிருந்து அந்த பிள்ளை இறப்பு காலம் வரைக்கும் நமக்கு அத்துணை சீர் சடங்குகளை யார் செய்யறார்? அந்த தாய் மாமன் தான் செய்யறார். அந்த தாய் மாமன், அதனாலதான் தாய் மாமன். மற்ற இதுக்கெல்லாம் இல்லாத அந்த சிறப்பு எங்க கிடைச்சது? அந்த தாய் மாமனுக்கு தாங்க கிடைக்குது. இன்னைக்கு நம்முடைய வழக்கம் என்ன தெரியுங்களா? நம்முடைய பங்காளி, அப்பா வகையில பங்காளின்னு சொல்லியிருப்போம். ஆனா அம்மா வகையில தான் நமக்கு அந்த தாய் மாமன்கிற உறவே நமக்கு இருக்குது. நீங்க எல்லா இடங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம இனத்துக்கு கிடைச்சிருக்குது. அப்பெல்லாம் தாய் மாமன் வீட்டுல பொண்ணு எடுப்பாங்க. ஒரு சமயம் நம்ம வெளியில கொடுக்கறதுனாலும் அந்த தாய் மாமனுடைய அனுமதியை கேட்டு தான் பொண்ணு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா அவர் முறையா வந்து பொண்ணு எடுத்து நமக்கு தோல்ல பொண்ணு சுமந்து கொடுத்து, நான் உங்களுக்கு இந்த பொண்ணை நானு தானமாக காணிக்கையாக தருகிறேன், தாய் மாமன் தொட்டு கொடுத்தாதானே திருமணமே நடந்துச்சு. இன்னைக்கு அந்த உறவுகளை எல்லாம் மறந்துட்டோம். யாரோ ஒருத்தர் தாய் மாமனா வந்து நிற்கிற காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல யாரோ ஒருவர் தாய் மாமனாக இருந்து அந்த உறவு முறைகளை செய்கிற அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். வேண்டாங்க, நம்ம இனத்துக்கு இனிமேலும் அந்த நிலை வேண்டாம். இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னா இது விழாக்களுக்கு கூட்டிட்டு வாங்க. 100% அட்டெண்டன்ஸ் வாங்கி ஒரு கோப்பையை நாங்க கொடுக்குறோம். அதை வாங்கி நம்ம ஷோகேஸ்ல வச்சுக்கிட்டு என் பையன் 100% அட்டெண்டன்ஸ்க்கு வாங்கினா 100% அட்டெண்டன்ஸ்க்கு வாங்கினான்னு சொல்றது நமக்கு பெருமை இல்லைங்க. அப்படி அவன் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம போறதனோட விளைவு நம்முடைய உறவுகளை அவன் இழந்து நிற்கிறா. மாமனார், அத்தையாரு, அக்கா, தங்கச்சி, இந்த உறவு முறைகளே அவனுக்கு தெரியாம போகுது. அந்த உறவு முறைகள் தெரியாமல் நம்முடைய இனம் வளர்ந்து என்ன பயன்? ஒரு சமயம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துச்சுன்னா இப்படித்தாங்க மாற்றம் வரும். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஏன் நம்ம இனத்தை நாம் அழித்து கொண்டு இருக்கிறோங்கிற அந்த காரணங்கள் நமக்குள்ள வரும். இனிமேலாவது நமக்குள்ள எந்த ஈகோவும் வேண்டாம், எந்த ஈகோவும் வேண்டாம். பணம் ஒண்ணுதான் பிரதானம் கிடையாது. வாழ்க்கையில மனிதர்களை தேடுவதுதாங்க கஷ்டம். முகநூல்ல இத்தனை உறவுகளை நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்க.
அதே மாதிரி நம்மோடு பயணப்படக்கூடிய உறவுகளையும் நம்ம ஒரு பொழுதும் விட்டு தரக்கூடாது. நான் இப்படி ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். மதுரை மீனாட்சி தெற்கு பகுதியில எல்லா ஆண்களையும் வெற்றி கொண்டு வடக்கு பகுதிக்கு போறாங்க. கைலாயத்துக்கு போன உடனே கோபத்தோடு போறாங்க. போனவா சிவபெருமான பார்த்ததையும் காலில் கோலம் போட ஆரம்பிச்சுட்டான். மன்மதனையே தன்னுடைய நெற்றிக்கண்ணால் எரிந்த சிவபெருமான் அந்த கருப்பு வில்ல மீனாட்சியிடம் கொடுத்துட்டு சரண்டர் அடைஞ்சிட்டான். இப்ப இதுல என்ன சொல்ல வரோம்னா, வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதில் தாங்க வெற்றி அடைய முடியும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும். ஒரு குடும்பத்துல ஒரு பெண் மகனை அடக்கி ஒரு ஆண்மகன் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அங்கு ஆண்மகன் ஜெயிக்கவில்லை, ஒரு பிடாரி ஜெயிக்குதுன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்திலே ஒரு ஆண்மகனை அடக்கி உட்கார வச்சு ஒரு பெண் ஜெயிச்சான்னு சொன்னா அங்கு பெண் வெற்றி அடையவில்லை, ஒரு பிசாசு வெற்றி அடையுதுன்னு அர்த்தம். அப்ப உண்மையான வெற்றி எது தெரியுங்களா? கணவனிடம் மனைவியும் மனைவியிடம் கணவனும் தோற்று போவதில் தான் உண்மையான வெற்றி அடைகிறது. அந்த கணவன் மனைவிகள் பிள்ளைகளிடம் தோற்று போகும்போதுதான் மிகப்பெரிய வெற்றி. சில நேரங்களில் பிள்ளைகளும் கூட நம்மை விட புத்திசாலிகளா இருப்பாங்க. அந்த பிள்ளைகளிடம் தோற்று போகணும். ஒரு பையன் ஓடி வந்தான், அப்பா அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. ஏய் உனக்கு காய்ச்சல்டா, வேண்டாண்டா, போயிட்டான். இன்னொரு வாரம் கழிச்சு ஓடி வந்தா, அப்பா எனக்கு தொட்டு பாரு. ஏண்டா காய்ச்சல் அடிக்குதா? இல்லப்பா, அப்ப ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. பிள்ளைகள் இன்னைக்கு புத்திசாலிகள். அதனால நான் ஜெயிச்சேன் நீ ஜெயிச்சேங்கிறதெல்லாம் வாழ்க்கை. தோற்று போனேன்னு சொல்றதுதான் உண்மையான வெற்றி இருக்கிறது. இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டுட்டு போய் நம்முடைய இனத்தினுடைய அருமை பெருமைகளை இந்த உலகம் முழுவதும் நம்ம கொண்டுட்டு போவோம். மீண்டும் நம்முடைய தலைமுறை எப்படி வாழையடி வாழையாக வளர்கிறதோ அதுபோல வளர்வதற்கு உறவுகளோடு இணைந்திருங்கள். முகநூலில் மட்டும் உறவுகளோடு இணைந்தால் போதாது. முடிந்தவரை இந்த தொழில்களை நம்ம பரிமாறிக்கலாம். இதுல ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் இருக்கும். அந்த தொழிலை நீங்க நம்ம கூடயே பரிமாறிக்கலாம். நம்ம கொடுப்போம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பினை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு. ஏன் நான் வெளியில போய் வாங்கினேன், என் இடத்திலேயே இவங்க இந்த தொழில் செய்யறாங்க, அவங்க கிட்ட நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி முடிந்தவரை முகநூலிலே நீங்கள் என்னென்ன தொழில் செய்கிறீர்களோ அதைகளையும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். உங்களிடமே நம்ம பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு பாசத்தை எதிர்காலத்திலே நாம் உருவாக்குவோம். ஆரம்ப காலத்திலே குறைவாக இருந்தீர்கள், 2ஆம் ஆண்டிலே அதை விட கொஞ்சம் அதிகம், இந்த ஆண்டு இன்னும் அதிகமாயிருக்கிறீங்க. இன்னும் வருகிற ஆண்டுகளெல்லாம் இந்த உறவுகள் நான் சொன்ன அந்த 2 கோடியை எட்ட வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்து உறவுகளை ஒருபொழுதும் ஒதுக்காதீர்கள். ஏனென்றால் உலகத்திற்கே எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம். உலகம் தோன்றின கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே நாம் தோன்றி வந்த இனம். நம் இனம் இந்த மண்ணிலே மீண்டும் செழிக்க வேண்டும் என்றால் நம்முடைய அந்த பண்பாடு கலாச்சாரம் இவற்றை தயவு செய்து நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். நம்முடைய அருமை பெருமைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இளம் பிள்ளைகள் இருக்கிறீங்க, நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்தினுடைய மானம். இன்னைக்கு அப்பா எல்லாம் பச்சை துண்டு தோல்ல போட்டு கண்ணியமா நடந்து செல்றாங்கன்னா வீட்டுல நாம எப்படி நடக்கிறோமோ அதை வச்சுதான் அந்த தோல்ல துண்டு போட்டு நடக்க முடியும். அதையும் வரக்கூடிய இளைய சமுதாயங்கள் மனதிலே நிறுத்துங்கள். ஒரு சமயம் நாம் அப்படி தடமாறி போனால் அவர்கள் தலைமுடிய வேண்டிய ஒரு சூழல் வரும். பெற்றோர்களுக்கு ஒரு பொழுதும் தலைமுடிவை ஏற்படுத்தி தராதீர்கள். உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்வாங்க. எங்க அப்பாங்கிற கேரக்டர் சாதாரண கேரக்டர் நான் உணர்ந்திருக்கிறேன். எங்க அப்பா கூலி வேலை செஞ்சவர் தான். என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வருவாரு. இரவு நேரத்துல தூங்கி இருக்கும் போது எந்திரிச்சு எழுப்பு, எந்திரி எந்திரி எந்திரின்னு எந்திரிச்சு அவர் வாங்கிட்டு வர்றது சின்ன பொருளா இருந்தாலும் அதை கொடுத்து எங்களை எல்லாம் சாப்பிட வச்சு பார்த்து அவர் கையெல்லாம் அப்படியே காப்பேறி கிடக்கு. அதை கொடுத்து அப்படியே என் தலையெல்லாம் தடவி விடும்போது நான் சொல்றேன், உலகத்திலே எந்த இராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த முரட்டு கரமாகி அந்த தந்தையினுடைய கைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்னு சொன்னா தந்தை சாதாரணப்பட்டவர் இல்ல. ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கும் போது வளர்ற தலைமுறைக்கு சொல்ற, ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கும் போது முதல் பெண் பிள்ளைகளுக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க. அவ எடுக்கட்டு அப்புறம் மிச்சம் இருந்தா நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி உங்களுக்காக தியாகப்படுத்தக்கூடிய எதை வாங்கி கொடுத்தாலும் பார்த்து
பார்த்து வாங்கி கொடுக்கக்கூடிய நம் பெற்றோர்கள் எதிர்காலத்திலே வாழ்க்கை என்பது 1000 காலத்து பயிர். அந்த வாழ்க்கையும் அவர்கள் கட்டாயம் பார்த்து பார்த்து உங்களுக்காக வாங்கி தருவார்கள் என்ற நம்பிக்கையை நீங்கள் பெற்றோர்கள் மீது வைக்க வேண்டும். தயவு செய்து நம்முடைய இன மக்கள் ஒரு பொழுதும் இந்த மண்ணிலே இனி குற்றம் குறை சொல்லுகிற ஒரு சூழலுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு ஒரு சபதத்தை இந்த நேரத்திலே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். தாயை சொல்லி முடிக்கிற தாய்ங்கிற உறவு சாதாரணம் இல்லை. நடந்த சம்பவம் இந்த மண்ணிலே ஒரு 10 வருஷ குழந்தையே இல்லை, 10 வருஷம் கழிச்சு கரு உருவாகுது, டாக்டர்கிட்ட போறாங்க, ரெட்டை குழந்தைங்கிறாங்க, கவனமா இருக்கணுங்கிறாங்க. 7 மாசத்துலயே அந்த அம்மா பிரசவ வழி வருது. மருத்துவமனைக்கு போனா கொஞ்ச நேரத்துல பிரசவம் ஆயிருங்கன்னு சொல்றாங்க. பிரசவம் ஆகுது, பெண் பிள்ளையத்தான் காப்பாத்துனாங்க, ஆண் பையன் செத்துட்டான். அந்த அம்மாட்ட வந்து சொன்னாங்க, ஆண் பிள்ளையை காப்பாற்ற முடியலைங்க, அப்படிங்களா, கொண்டுட்டு வாங்க. நான் ஆசைதீர அழுதுறேங்க. கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்படியே நெஞ்சு மார்போடு சாத்திட்டு அந்த அம்மா அழுவோடு அழுதா. உனக்கும் சேர்த்து தாண்டா எல்லா சாமிகிட்டையும் வேண்டுதேன், உனக்கும் சேர்த்து தாண்டா நான் மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டேன், உனக்கும் சேர்த்து தாண்டா எந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துறது, என்ன பேர் வைக்கிறதுன்னு எல்லாம் நான் தொட்டிலிருந்து எல்லாம் வாங்கி போட்டேன். அந்த தாய் முகத்தை பார்க்காமையே போயிட்டியாடா. அந்த அம்மா பலவாறு அழுதா. 1.5 மணி நேரம் சொல்லி சொல்லி அழுதா. என்ன ஆச்சரியம் தெரியுமா, லேசா அந்த குழந்தைக்கு மூச்சு வர ஆரம்பிச்சிடுது. டாக்டர் டாக்டர் என் பையன் பிழைச்சிட்டான் டாக்டர். டாக்டர் ஓடி வந்தாரு. கொண்டு போய் 7 மணி நேரம் இன்குபேட்டர்ல வச்சாங்க. அந்த ஆண் குழந்தை உயிர் பிழைத்தது. நடந்த சம்பவம். ஆக இறந்த உடலுக்கு உயிர் தருகிற ஆற்றல் கடவுளுக்குத்தான் இருக்கிறது என்றால் கடவுளுக்கு அடுத்தபடியாக தாய்க்கும் இருக்கிறதுங்கிறது இந்த மண்ணுல நிரூபணமாச்சு. அதனாலதான் எல்லா இடங்களிலும் கடவுளை பார்க்க முடியாது என்று ஒவ்வொரு வீட்டிலும் தாய்களை இறைவன் படைத்தான். வருங்கால சந்ததியினரே இதை மனசுல வையுங்க. நம்முடைய தாயும் தந்தையும் தான் முதல் தெய்வம். அவர்களால் நமக்கு கட்டாய நன்மைதான் கிடைக்குமே ஒழிய ஒரு பொழுதும் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து போவது எந்த பெற்றோரும் நினைக்க மாட்டாங்க. நம்பிக்கை வைங்க. நம்முடைய இனத்தை காப்பாற்றுங்கள். வாழ்க கொங்கு இனம், வளர்க கொங்கு இனம், வளர்க கொங்கு தமிழ்கள், உறவுகள் அடுத்தாண்டு இது போல இன்னும் பல பேர் இதிலே கூட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.